கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலகணும் அப்படின்னு அவர் சாதாரணமாக சொல்லலை. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்டளை போடுறாரு. ஒழுங்கற்று நடக்கிறாங்களா அவங்கள விட்டு நீங்கள் விலகுங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறாங்களா அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகுங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டளை போடுறாரு அந்த சபைக்கு. ஆமாம் பிரியமானவர்களை, ஒழுங்கற்று நடக்கிறவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, துன்மார்க்கமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தீமையான காரியங்களை பின்பற்றுகிறவங்க, வேதத்துக்கு முரண்பாடான, வேதத்துக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி தந்திருக்கிற, அவியானவர் எழுதி தந்திருக்கிற அந்த வேதத்தின்படி நடக்காமல் வேறு மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற யாராவது உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னா, ஐக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகுங்க. 2-3 வாட்டி நீங்கள் புத்தி சொல்லுங்கள். இப்படி இல்லை, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நீங்கள் சொல்கிறது வேதத்துக்கு முரண்பாடாக இருக்குது, எங்கள் ஆண்டவர் இப்படி எங்களுக்கு சொல்லி தரல, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி தந்திருக்காரு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, இன்னும் தேவையில்லாத காரியங்கள், இன்னும் மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், புத்தி சொல்லி பாருங்கள். அப்படியே அவங்க கேட்கலையா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லாட்டா நான் ஒன்றும் பண்ணலை, அவங்க தான் என் ஃப்ரெண்டு தான் அப்படி பண்ணுறாங்க, நான் அவங்க கூடலாம் சும்மா தான் உட்காந்துருப்பேன், அவங்க சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க கேலி அடிச்சிட்டு இருப்பாங்க, நான் என் பாட்டுக்கு பாம்போல அமைதியாக தான் இருப்பேன் அப்படின்லாம் சாக்குப்போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒழுங்கற்று நடக்கிறவங்கள விட்டு விலகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய செய்கைகளெல்லாம் அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தீங்க, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வழிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், கை கொள்ள வேண்டியது இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்காரு, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாரா இருக்கலாம், லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கலாம். அப்போ ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வருது, இந்த லஞ்சம் கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வெறும் 5 ரூபா தான் இருக்கும், அது ஒரு லஞ்சமாக இருக்கும். 5 ரூபா தந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும், அதனால் நீங்கள் ஒரு 5 ரூபா தந்துருங்க, நான் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு இருக்கும். உடனே உங்களுக்கு ஃப்ரெண்டு ஆலோசனை சொல்லலாம், வெறும் 5 ரூபா தானே, கொடுத்துட்டு நல்ல ஒரு வேலை, நல்ல வேலை, இதை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவார். இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? இந்த லஞ்சம் வாங்குறதுனால எத்தனை சாபங்கள் வீட்டுக்கு வரும் தெரியுமா? எத்தனை சாபங்கள் வரும். அதனால் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப், துர் ஆலோசனைகளை தருகிற இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு நீங்கள் கண்டிப்பாக விலகணும். கண்டிப்பாக விலகினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னும் சொல்லுவாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க ஆண்டவரை அறிஞ்சியும் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு, அப்படி தானே? 6 நாள் நீ வேலை செஞ்சு 7 நாள், வாரத்துக்கு 1 நாள் என்ன செய்யணும், ஆண்டவரை போய் ஆராதிக்கணும், ஆண்டவரை விடுதலையாக போய் ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அப்படி தானே? அப்போ நீங்கள் உங்ககிட்ட ஐக்கியமாக இருக்கிறவங்க, இல்லாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ரொம்ப சின்சியரான ஒரு வேலையாக இருக்கும். அந்த ஒருவேளை சண்டேயோ இல்லாட்டா ஃப்ரைடேயோ இப்படி என்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் இருக்குதோ அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கும், உங்களுக்கு அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும்டா, அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் வீக்கு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கண்ணை மூடிட்டு இருந்துக்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்காமல், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, ஆண்டவருக்கு மேலே வைராக்கியம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை மனுஷனுக்கு மேலே அவனுக்கு ஆலோசனை கேட்டுக்கிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அப்படி போனீங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க தான் ஒழுங்கற்று நடக்கிறவங்க. அப்படி தர ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் செய்கிற இதில் பிரியப்படுவாரா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் தானே வேலையை தந்தார், நீங்கள் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, ஆண்டவர்கிட்ட அந்த சூழ்நிலையே சொல்லலாமே, ஆண்டவரே நான் ஆராதிக்க வரணும்னு நினச்சேன், ஆனால் ஆராதிக்க முடியாமல் இப்படி ரொம்ப டைட்டான சூழ்நிலை இருக்குது, என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக ஏதாவது செய்வார். இல்லாட்டா அதையும் விட்டுட்டு வைராக்கியத்தோடு நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்க போயிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் செய்வார், அற்புதத்தை செய்வார்.
சாட்சி தானே அது. நீங்கள் அது இல்லாமல் ஒழுங்கற்று நடக்கிற, துன்மார்க்கமாக நடக்கிற, ஆண்டவரை அறியாமல் பின்மாற்றக்காரங்களோட உங்கள் ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆண்டவருக்கு பிரியமும் இருக்காது. அது தேவையில்லாத சாபங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் தான் நம்ம வீட்டுக்கு நம்ம தலைமுறைகளுக்கு வந்து வரும். கொஞ்சம் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க ஒருபோதும் வந்து துன்மார்க்கமாக ஒழுங்கற்று நடக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டு இல்லாட்டி அவங்க கூட ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வழி விலகி போகாதீங்க. நீங்கள் அவங்க கூட 2-3 வாட்டி புத்தி சொல்லி பாருங்கள். அப்படி அவங்க கேட்கலையா அவங்கள விட்டு கொஞ்சம் கேப் விட பாருங்கள். அவங்க சொல்கிற ஆலோசனை கேட்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதன்படி நடக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக குடும்பம் அழகாக கட்டி எழுப்பப்படும். அழகாக ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.